சொல்லியிருக்காரு, களத்தில் இருக்கவங்களை பற்றி பேசணும், நம்ம களத்தில் இல்லாதவங்க பேசுகிறோம். அதை களத்தில் இருக்கிறவங்க ஈரோடு கடப்பாறை களத்தில் இருக்கிறவங்கள பற்றி பேசுவோம். களத்தில் யார் இருக்கா? கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்காம ஏன் பண்ணார்? கட்சி ஆரம்பித்து ஈரோடு கிழக்கில் அதே அங்கே கடப்பாறை இருந்துச்சுல, அங்கே வந்து நிற்க வேண்டியது தானே? கடப்பாறை பிறந்த ஊரில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தானே மோதிச்சு ஈரோடு கிழக்கில். எல்லாரும் போயிட்டாங்களே. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா வரல, அதிமுக வரல, களத்துக்கே வராதவர் களத்தை பற்றி பேசுகிறதா ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. களத்துக்கு ஏன் வரல? 24 பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் கொள்கை எதிரியை வீழ்த்த நீங்கள் எவ்வளோ களத்துக்கு வந்தீங்க? அதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடணும். அப்படியே சிரிச்சுட்டு போயிடணும். ஈரோடு கடப்பாறை பெரியார்னு யாரை சொன்னார்னு? ஈரோட கடப்பாறைன்னா யாரை சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாமையா கேட்குறீங்க? ஈரோட்டு கடப்பாறை அதெல்லாம் தம்பி, அதெல்லாம் துருப்பிடிச்சு பழைய இரும்பு பேரிச்சம்பளத்துக்கு போட்டாச்சு. நீங்கள் போய் கடப்பாறை இன்னும் கம்பின்லாம் சொல்லிட்டு என்னடா? துருப்பிடிச்சு பழைய இரும்பு பாத்திரங்களுக்கு பேரிச்சம்பளம்னு அதை தூக்கி போட்டாச்சு. இதெல்லாம் வேற ஏதாவது உருப்படியாக கேளுங்க காலையிலே. அதனால தான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது.